பாருங்க, அந்த பாரத் ஜோதோ நியாய் யாத்திரையுடைய அதற்கு கூடி இருக்கின்ற கூட்டம், மக்கள் வெள்ளம், மக்கள் தெரிவிக்கின்ற ஆதரவு, எவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த ஒடிசா இந்த பக்கத்துல எல்லாம், பீகார் பக்கத்தில் தானே, பீகார் ஒடிசாவினுடைய பார்டர் மாநிலம். ஆகவே இது எந்த அளவுக்கு இந்த நியாய் யாத்திரை மிகப்பெரிய தாக்கத்தை ஒரிசாவில் ஏற்படுத்த போகுது. இந்த கிளிப்பிங்க பாருங்க. வணக்கம். பேச்சுரிமை சேனலுக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஒடிசா மாநிலத்தினுடைய நிலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும்? கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன்ல எப்படி ரியாக்ட் செய்தது ஒடிசா? அதான் இன்றைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ஒடிசா மாநிலத்தினுடைய அசைக்க முடியாத முதல்வராக இன்று வரை இருப்பவர் திரு நவீன் பட்நாயக். அவங்க அப்பா பேரு பிஜு பட்நாயக். பிஜு பட்நாயக், விபி சிங் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் ஜனதா தளத்தை ஆரம்பித்தார்கள். விபி சிங் காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு சுமத்தி வெளியே வந்தார்ல, அந்த சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஜனதா தளம் ஆரம்பிக்கப்பட்டதில் பிஜு பட்நாயக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உள்ளது. அதன் பிறகு அவர் ரொம்ப ரொம்ப ஒரு செல்ஃபிஷான ஒரு சுயநலமான அரசியல்வாதி. தனக்கு எது சரியா வரும்னு சொல்லி பார்த்தாரு. அதனால தன்னுடைய பெயரிலேயே பிஜு ஜனதா தளம் என்று ஒரு கட்சி அந்த ஜனதா தளத்தை அப்படியே மாற்றிக்கொண்டார். அப்படியே மாற்றிக்கொண்டு தொடர்ந்து அவர் பதவியில் இருந்தார். அதன் பிறகு பட்நாயக் இறந்ததற்கு பிறகு அவருடைய மகன் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருந்தார். இந்த நவீன் பட்நாயக், இவர் அமெரிக்காவில் படித்தவர், இந்தியாவில் படித்தவர் இல்லை, அரசியல்வாதி இல்லை, அப்படித்தானே. அதனால் நவீன் பட்நாயக் உடனடியாக விமானம் மூலம் பறந்து வந்து அப்படியே சேர்ல உட்கார்ந்துட்டார். முதல் மந்திரி சேர்ல. இதையெல்லாம் வாரிசு அரசியல் இவனும் பேச மாட்டான். அதெல்லாம் மோடிக்கு கண்ணு தெரியாது. அப்படியே விமானத்தில் பறந்து வந்து புவனேஸ்வரில் இறங்கி நேர போய் முதல்வராகினார் நவீன் பட்நாயக். ஒரிசாவில் எவன் இருக்கிற எல்லாம் தான் பிழைப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான்ல, அதனால அவருக்கு ஆட்சி நடத்துறது ரொம்ப எளிது. சரி, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த பாரதிய ஜனதா மிக இன்டீரியரா போய் அந்த மலைவாழ் மக்கள் நிறைய, ஒடிசாவில் மலைவாழ் மக்கள் நிறைய, அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட போய் இந்த புராண கதைகள், கட்டுக்கதைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு, நீங்கள் தான் ஒரு காலத்தில் ராமனுக்கு தோழர்கள், நீங்கள் தான் சுக்ரீவனுக்கு தோழர்கள், அந்த மாதிரிலாம் கட்டுக்கதைகளை பேசி அந்த ஒரு கதைகளின் மூலம் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு 32% பேரை இழுத்துட்டாங்க இந்த பக்கம். ஒடிசா அவ்வளவு படிப்பறிவு இல்லைங்க அவனுங்களுக்கு. ஆளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அவர்கள் தான் ஒரு காலத்தில் கலிங்க தேசம் என்று சொல்லப்படுவது. ஒடிசா பாதி கலிங்க தேசம். அசோகர் வென்ற பூமி, வென்ற நாடு. அதன் பிறகு தமிழர்களும் வென்ற நாடு கலிங்க தேசம். இந்த ஒடிசாவினுடைய மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் 21. அதில் 2014 நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் உள்ள 21 தொகுதிகளில் 20 தொகுதியை நவீன் பட்நாயக் பிடிச்சிட்டாரு. மீதி ஒரு தொகுதியை அப்போது பாரதிய ஜனதா கட்சி, அந்த என்டிஏ கூட்டணி கைப்பற்றியது. காங்கிரஸ் கட்சிக்கு எந்த சீட்டும் கிடைக்கல. அதன் பிறகு நடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்
பாரதிய ஜனதா கட்சி 32% வாக்குகளை வாங்கி 8 இடங்களை பிடிச்சிட்டாங்க. +7, அதாவது 7 இடங்களை பிடித்து விட்டார்கள். இப்போது அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் நவீன் பட்நாயக் வெற்றி பெற்று முதல்வராகினார். ஆனால் கணிசமான சட்டமன்ற தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறது. இப்போது என்ன நிலைமைனா, தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டது. அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, அது ஒடிசாவினுடைய பார்டர் மாநிலம், அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒடிசாவில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல மேற்கு வங்கம், இதுவும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த பார்டரில் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சமயத்தில் தான் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ நியாய் யாத்திரை ஒடிசாவுக்குள்ளே நுழைகிறது. கொஞ்ச தூரம் வருது, மக்கள் ஆர்ப்பரித்து மக்கள் வெள்ளத்திலே மிதக்கிறார் ராகுல் காந்தி. ஆர்ப்பரிக்கிறார்கள் இளைஞர்கள் மத்தியில். அந்த இளைஞர்கள், அந்த மலைவாழ் மக்கள் அந்த புராண கதைகளை விட்டு பாரதிய ஜனதா கட்சி கட்டி வைத்திருக்கின்ற அந்த கட்டுக்கதைகளையும் தரைகளை எல்லாம் விலங்குகளை எல்லாம் உடைத்து கொண்டு வெளியே வந்து ராகுல் காந்தி அவரை விட்டுட்டாங்க. இது நவீன் பட்நாயக்குடைய வயிற்றில் புலியை கரைத்து விட்டது. தன்னுடைய ஃபார்முலாவில் யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கலாம்னு இருந்தவர், உளவுத்துறை தகவல் அளித்ததின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கிறது என்ற தகவலின் அடிப்படையில் நவீன் பட்நாயக் என்ன தெரியுமா செஞ்சிட்டாரு? உடனடியாக டெல்லி விரைந்து மோடியோட திருட்டு பசங்க, கள்ள தொடர்பு உண்டு இவர்களுக்கு, வெளியில காட்டிக்கிறது எதிரிகள் மாதிரி. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா, உள்ள போய் மோடியோட இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். அநேகமாக இந்த தேர்தலில் நவீன் பட்நாயக்குடைய பிஜு ஜனதா தளமும் பாரதிய ஜனதா கட்சியும் தொகுதி உடன்பாடாவது வைத்துக் கொண்டு போட்டியிடுவார்கள். அப்படி அரைகுறையாக கொஞ்சம் பற்றாக்குறையில் நிலவினால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நவீன் பட்நாயக் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியைத்தான் ஆதரிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம், அவருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கவே வேணாம். நவீன் பட்நாயக் பாரதிய ஜனதா கட்சியைத்தான் ஆதரிப்பார். காங்கிரஸ் கட்சிக்கு ஒருபோதும் ஆதரவை தரமாட்டார். அதாவது இந்தியா அலையன்ஸ். இது நிதர்சனமான உண்மை. இப்போ போய் பார்த்து ரகசியமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் ராகுல் எப்போது வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தந்தி டிவி இருக்கானே, அதாவது பாரதிய ஜனதா கட்சி பேய் போல வளருதான். அங்கே அவருடைய டைட்டில் போட்டிருக்காரு செய்தி, பேய் போல வளரும் பாரதிய ஜனதா கட்சி. நவீன் பட்நாயக் வேறு வழி தெரியவில்லை, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க டெல்லி ஓடிவிட்டார். எந்த கட்சி தனக்கு எதிராக இருக்குதோ அந்த கட்சி காலில் போய் எவனாவது விழுவானாயா? உனக்கு அடிப்படை அறிவு கூட இல்லையா? சேனல் நடத்துறீங்கல்ல, அடிப்படை அறிவு கூட இல்லையா? அப்படின்னா அவர் காங்கிரஸுக்கு தானே வந்திருக்கணும். ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு போகுதுன்னா அந்த கட்சியை ஒடுக்குவதற்கு அவர் காங்கிரஸ் பக்கம் தானே வந்திருக்கணும். வரலையே, திருப்பி பாரதிய ஜனதா கட்சியோடு போய் சேருகிறார் என்றால் யார் வளர்கிறார்கள்? நவீன் பட்நாயக் வயசாயிருச்சு, அதே வயது தான் மோடிக்கு. இவர்களுக்கு இளைஞரான ராகுல் காந்தி, அவருடைய தோற்றம், அவருக்கு மக்கள் ஆதரவு பிடிக்கல. பொறாமையில் கடந்து தடுமாறுறான் நவீன் பட்நாயக். அதான் ஓடி இருக்காரு, டெல்லிக்கு ஓடி போய் மோடியை பார்த்து கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார். இந்த கண் கொண்டு பார்ப்பதற்கு தினத்தந்திக்கு வக்கில்ல, அவன் மோடியினுடைய கண்ணாடியை போட்டுக்கொண்டு மோடி வழியாக பார்க்கிறான். மோடி வழியாகத்தான் இந்த தேர்தலை பார்க்கிறது கோடி மீடியாவான தினத்தந்தி மீடியா. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியும் நவீன் பட்நாயக்கனுடைய பிஜு ஜனதா தளமும் ஒன்றாக சேரும்போது 1-to-1 ஃபைட். எதுக்கு நிற்கிறது? காங்கிரஸ் கட்சி. முதல்ல வாக்குகள் நவீன் பட்நாயக்குடைய ஆட்சியை பிடிக்காதவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டார்கள். காங்கிரஸ் கட்சி 13% வாக்குகளை வைத்திருக்கிறது. இன்றும் 13% வாக்குகளை வைத்திருக்கிறது. அது எதிர்ப்பு வாக்குகளைத்தான் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியது. இப்போது நிலைமை மாறும். பாரதிய ஜனதா கட்சியிடம் இருந்து ஒரு 15% வாக்குகளை, அந்த எதிர்ப்பு வாக்குகளை மட்டும் காங்கிரஸ் கட்சி பெற்றுவிட்டாலே ஒரு 5-6 தொகுதிகளை
ஒடிசாவிலே காங்கிரஸ் வென்றுவிடும் நாடாளுமன்ற தொகுதியில். அதுதான் இன்றைய நிலை என்று அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது 1-to-1 ஃபைட்டுங்க. பாரதிய ஜனதா கட்சியும் நவீன் பட்நாயக்கனுடைய பிஜு ஜனதா தளமும் இணைந்து போட்டியிடுவது என்பது இந்த நாட்டுக்கு நல்லது. அப்போதான் 1-to-1 ஃபைட் வரும். காங்கிரஸ் எதிர்முகாமில் இருக்க வேண்டும். நவீன் பட்நாயக்கோடு கூட்டணி சேரவே கூடாது. அது தவறான முடிவாக போய்விடும். அப்போது பாரதிய ஜனதா கட்சி தான் வலுவடையும். ஆகவே அவங்க லெட் தம் மேக் அன் அலையன்ஸ். அவங்க ஜாயின் பண்ணட்டும். ஜாயின் பண்ணும்போது 1-to-1 அந்த கூட்டணிக்கு எதிராக இருக்கின்ற மக்கள் எல்லோருமே எப்படி ஒரு 40% மக்கள் வேறு வழியில் அங்கே ஓட்டு போட முடியாது. நவீன் பட்நாயக்கை பிடிக்காத மக்கள் நவீன் பட்நாயக் பாரதிய ஜனதாவோடு சேருகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இன்னும் அங்கே இருக்கிற வலுவாக இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்கெல்லாம் சேர்ந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தடவை மிகப்பெரிய அளவுகள் வாக்குகள் கிடைக்கும். பாரதிய ஜனதா தனியாக நின்றாலும் சரி காங்கிரஸ் 3-4 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் ஒடிசாவில் இருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. எது எப்படியோ ஒடிசாவில் நீண்ட பல வருடங்களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி, அதாவது இந்தியா கூட்டணி தன்னுடைய கணக்கை ஆரம்பிக்க வேண்டும். ஒடிசாவில் ஆரம்பிப்பதன் மூலம் பெரிய மாற்றத்திற்கான விதை இங்கிருந்து தான் தொடங்க வேண்டும். நடக்கிற நிகழ்வுகள் எதுவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றாக இல்லை. இப்போது நாம் இந்த அரசியல் ரீதியான விவாதத்தை தொடங்கி இருக்கிறோம். பார்க்கலாம் மீண்டும் அடுத்தடுத்து வருகின்ற சூழ்நிலைகள் எப்படி மாறுகின்றன, எப்படி நவீன் பட்நாயக்குடைய மூவ் எல்லாம் மாறுகிறது என்று பார்த்து மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.